ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான மைலோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். சுகர் வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. ஐசிங் சுகர் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எக் வந்து இதிலே உடச்சி ஊற்றிக்கலாம். கோகோ பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்தாக்கா உடனே வந்து கேக் இந்த மாதிரி செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கில் வந்து கோகோ பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம், மைலோவும் ஆட் பண்ணதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணன் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. அப்பா போயிட்டு வரக்குள்ளே வந்து மைலோ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ குட்டீஸ் வந்து பாலில் போட்டு மைலோ குடிக்க மாட்டுறாங்க. அதனால் கேக் மாதிரி செஞ்சிடலாம். நம்ம ஊர் மைலோவில் கூட செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைலோ போட்டுக்கலாம். பட்டர் இல்லைனா நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. 1 கப் பால் எடுத்துருக்கேன். பால் வந்து உடனே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா விஸ்கால் பீட் பண்ணி விட்டுடலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மாவு கட்டியாயிடும். நான் வந்து ஆல்ரெடி வந்து 2 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து கொஞ்சம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேக் செய்கிற பாத்திரத்தில் வந்து பட்டர் இல்லைனா நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாட்டியும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு ஈஸியாக கேக் செய்யலாம். ஸோ கேக் செய்கிற பாத்திரத்தில் இந்த மிக்சர் எடுத்து போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஸோ இது மாதிரி ஈவனாக பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அகலமான பாத்திரத்தில் கல் உப்பு போட்ட பிறகு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேக் பாத்திரம் வச்சிடலாம். வாவ், சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மைலோ கேக் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவனில் செய்கிற மாதிரி கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். கிட்ஸ்க்கு வந்து நம்ம பர்த்டே அப்போ வந்து கேக் ஆர்டர் பண்ணி வாங்கி தருவோம். அதுமாரி செய்யாமல் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா கிட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து 3:40 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. கேக் வந்து அவசரத்தில் கேட்டதெல்லாம் வந்து நான் டிசைன் பண்ண முடியல. நீங்கள் கோன் வச்சுட்டு நல்லா ஃப்ளவர் டிசைன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.